ஒரு கப் கோதுமை மாவு வச்சு ஸ்நாக்ஸ் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் கோதுமை மாவு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், எண்ணெய் ஒரு ஸ்பூன், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பற்ற வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு 4 கிழங்கு வேக வச்சு எடுத்து துருவி எடுத்துக்கலாம். அதோட 2 பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, ஜீரகம், வெள்ளை எள்ளு, எலுமிச்சம்பழ சாறு, உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சப்பாத்தி மாவை நல்லா திரட்டிக்கலாம். சப்பாத்தி மாவோட நல்லா மெலிசாக திரட்டி எடுத்துக்கணும். நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை திரட்டி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து அதையும் நல்லா திரட்டிக்கிட்டு ஆவியில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ 2 முட்டையை உடச்சி ஊற்றி உப்பு, மிளகுத்தூள், மல்லி இலை போட்டு கலந்து வேக வச்சதை முட்டையில் கலந்து தவாவில் போட்டு எடுத்துக்கணும்.